அண்மைச் செய்தி. தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடி கட்டண வசூலுக்காக புதிய கொள்கையை மத்திய அரசு வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. புதிய கொள்கையின்படி வாகனங்கள் பயணம் செய்யும் கிலோமீட்டர்களின் அடிப்படையில் ஃபாஸ்டேக் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடி கட்டண வசூலுக்காக புதிய கொள்கையை மத்திய அரசு வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். என்னென்ன புதிய முறைகள் அமலுக்கு வர இருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பொழுது அந்த நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதற்கான கட்டணம் டோல்கேட் மூலமாக வசூல் செய்யப்படுகிறது. அதில் தற்பொழுது புதிய நடைமுறையை அமல்படுத்தியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தற்பொழுது வசூலிக்கக்கூடிய அந்த கட்டணம் என்பது ஃபாஸ்டேக் மூலமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில ஃபாஸ்டேக் மூலமாக வசூலிக்கக்கூடிய இந்த கட்டணத்துல புதிய ஒரு முறை கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நெடுஞ்சாலையில எவ்வளவு கிலோமீட்டர் நம்ம பயணிக்கிறோமோ அதற்கான கட்டணத்தை மட்டுமே வசூல் செய்யக்கூடிய வகையில் இந்த புதிய நடைமுறை அமையும் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்துவதற்காக இந்த ஃபாஸ்டேக் முறை என்பது மத்திய நெடுஞ்சாலைத்துறையினால் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல புதிய கொள்கையின்படி வாகனங்கள் பயணம் செய்யக்கூடிய கிலோமீட்டர்களுடைய அடிப்படையில ஃபாஸ்டேக் கட்டணம் வசூலிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. வாகனங்களுடைய எண்ணை துல்லியமாக பதிவு செய்ய சுங்கச்சாவடிகளில் நவீன ரக கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடிகளில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் தற்போது அருகில் உள்ள பகுதியில் இருந்து சுங்கச்சாவடியை கடந்து சென்றாலே முழு கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய நிலையில எவ்வளவு கிலோமீட்டர் ஒரு சுங்கச்சாவடிக்கான பராமரிப்பு சாலையில ஒரு வாகனம் பயணிக்கிறதோ அதற்குரிய தொகையை மட்டுமே இனிவரும் காலங்களில் வசூலிக்கக்கூடிய வகையில இந்த புதிய நடைமுறை கொண்டு வர இருப்பதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக இந்த தகவலான சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சாலைகளில் பயணிக்கக்கூடிய வாகனங்களை ஃபாஸ்டேக் முறை மட்டும் இல்லாது ஜிபிஎஸ் மூலமாக அந்த சாலையில் பயணிக்கக்கூடிய அளவை கொண்டு அந்த வாகனங்களுக்கான அந்த சாலைக்கான சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற ஒரு திட்டம் ஆலோசனையில் இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது நீண்ட நேரமாக சுங்கச்சாவடியில் காத்திருக்கக்கூடிய நிலைமையை மாற்றுவதற்காக சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த முகப்பு கேமராக்கள் அதன் மூலமாகத்தான் அந்த வாகன எண்களானது கண்டறியப்படுகிறது. அந்த வாகன எண்கள் கண்டறியக்கூடிய கேமராக்கள் நவீனமாக மாற்றுவதற்கும் அதே நேரத்தில் எவ்வளவு தூரம் ஒரு சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடிய அந்த சாலைகள்ல ஒரு வாகனம் பயணிக்கிறதோ அதற்கேற்ற வகையில் கட்டணம் வசூலிப்பதற்குமான இந்த புதிய நடைமுறை அமல்படுத்துவதற்காக மத்திய சாலை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.